ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். வெல்கம் டு யாஸ் குக்கிங் சேனல். ரேஷன் அரிசியை வச்சு எப்படி நல்ல மொறுமொறுன்னு முறுக்கு வீட்டிலேயே செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்தலாம் வாங்க. கடையில் போய் அரிசி மாவெல்லாம் வாங்காமல் குறைவான செலவில் வீட்டில் இருக்கிற ரேஷன் அரிசியிலே சூப்பராக முறுக்கு செய்யலாம். நான் சொல்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி முறுக்கு செய்யுங்க, 100% பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ரேஷன் அரிசி 1 கிலோ அளவில் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் காமிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ரேஷன் அரிசி வந்து நல்ல வெள்ளையாக தான் இருக்குது. நல்ல அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நல்ல அரிசி இருந்தால் எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து பழுப்பு நிறமாக இருக்கிற அரிசி இருந்தால் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டு நல்லா கழுகி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இது இன்னும் நல்லா ஒயிட் ஆயிரும் அரிசி. நல்லா இப்படி கையில் நல்லா தேய்ச்சி கழுகிடலாம். ஒரு 2-3 வாஷ் பண்ணால் போதும். அரிசி வந்து ஏற்கனவே க்ளீனாக தான் இருக்குது. அதனால் ஒரு 2-3 வாஷ் பண்ணிவிட்டு இதை நான் காமிக்கிறேன். அரிசி வந்து நல்ல வெள்ளை ஆயிரும். இது ரேஷன் அரிசியில் தான் முறுக்கு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்ல வெள்ளை ஆயிடுச்சு. இப்போ இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். 6 மணி நேரம் இது நல்லா ஊறணும். இந்த அரிசி 6 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் இதில் மாவு அரைச்சி முறுக்கு செய்யலாம். இப்போது மூடி போட்டு வச்சுட்டு 6 மணி நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் நல்லா இந்தளவுக்கு நல்ல வெள்ளையாக ஊறி வந்துடுச்சு. இந்த அரிசியை நான் இப்போது மிஷினில் கொடுத்து தான் அரைக்க போகிறேன். நல்லா ஊறி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறீங்க அப்படின்னா நல்ல நைஸான பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக ஊற்றாமல் நைஸ் அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இதை மிஷினில் தான் கொடுத்து அரைக்க போகிறேன். நீங்கள் குறைவான அளவு எடுத்து மிக்சியிலே கூட அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இந்தளவுக்கு நல்ல கெட்டியான பக்குவத்தில் அரைச்சி கொடுத்துருக்காங்க. நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்கிற மாதிரி இருந்தாலும் முறுக்கு பக்குவத்துக்கு அரைச்சி கேட்டிங்க அப்படின்னா அவங்களே நல்லா இந்த மாதிரி அரைச்சி கொடுத்துருவாங்க. இப்போ இதை பெரிய பாத்திரத்தில் போட்டாச்சு. அடுத்ததாக நான் வந்து 1/2 கிலோ அளவில் பொட்டுக்கடலை பவுடர் பண்ணி சளிச்சு எடுத்திருக்கேன். 1 கிலோ மாவுக்கு 1/2 கிலோ அளவில் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்ததுனால இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் மிக்ஸி கிரைண்டரில் அரைக்கிற மாதிரி இருந்தால் நல்ல கெட்டியான பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க. நல்ல கெட்டியான பக்குவத்தில் மாவு அரைச்சோன்னா இந்தளவுக்கு கடலை மாவு தேவைப்படாது. இப்போது மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திருக்கேன். கருப்பு எள், வெள்ளை எள் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக ஓமம், அதோட 1 ஸ்பூன் அளவில் பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். இப்போ உப்பும் சோடா உப்பும் வந்து தண்ணியில் கரைச்சி எடுத்துக்க போகிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். காரம் உப்பு உங்களோட சுவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. நல்லா கரைச்சிட்டு நம்ம மாவில் கலந்தோம் அப்படின்னா உப்பெல்லாம் வந்து அங்கங்கே பிடிக்காமல் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து தான் நான் இப்போ மாவு பிசைய போகிறேன். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் கையில் நல்ல ஈவனாக உப்பு காரம் எல்லாம் பிடிக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. தண்ணியே கொஞ்சம் கூட ஊற்றவே இல்லை. அடுத்ததான் 1 கிலோ அரிசிக்கு 100 மில்லி அளவில் எண்ணெய் நல்லா கொதிக்க வச்சு சூடு பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்திக்கலாம். சூடாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கரண்டியில் ஈவனாக கலந்துக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்தளவுக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. தண்ணி அதிகமாக போச்சு அப்படின்னா கடலை மாவோ அரிசி மாவோ கூட கொஞ்சம் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இந்தளவுக்கு நான் முறுக்கு மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துட்டேன். கையில் எடுக்கும்போது ஒட்டாமல் வருது பாருங்கள். அடுத்ததாக இந்த முறுக்கு பிழியறதுல எண்ணெய் தேய்ச்சி வச்சுக்கலாம். எண்ணெய் வந்து இந்த மாதிரி தடவி முறுக்கு பிழியும் போது கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக வரும். எல்லாத்துலேயுமே நம்ம ஃபுல்லாக எண்ணெய் தடவி வச்சிட்டோம் அப்படின்னா முறுக்கு பிழியும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ தேவையான அளவு மாவு எடுத்துக்கலாம். மாவு எடுத்து நம்ம இதில் போட்டு முறுக்கு பிழிய ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெயெல்லாம் நல்லா இந்த மாதிரி ஈவனாக தடவியாச்சு. இப்போது முறுக்கு பிழிய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கரண்டியில் பிழிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட எண்ணெயில் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா எண்ணெயிலே கூட நம்ம பிழிஞ்சு விட்டுடலாம். நான் இப்போ பிழிஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஓரங்களையெல்லாம் இப்படி சேர்த்து விட்டுருங்க. எண்ணெய் வந்து சூடாக இருக்குது. அந்த எண்ணெயில் நம்ம இப்போது முறுக்கு போடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கரண்டியில் நீங்கள் பிகினர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கரண்டியில் பிழிஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு போடுறதுக்கு. நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் 2 பக்கம் இந்த மாதிரி ஈவனாக வேகிற மாதிரி திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போது முறுக்கு நல்லா மொறுமொறுன்னு ரெடி ஆயிடுச்சு.
மீதி இருக்கிற மாவுகளையும் இதே மாதிரியே நம்ம முறுக்கு செஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு குறைவான அளவில் மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் மிக்சிலேயே வந்து கால்வாசி அளவில் மாவு எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி பொட்டுக்கடலை மாவு பொடிச்சு கூட நீங்கள் செய்யலாம். இந்த அளவுக்கு தேவைப்படாது அப்படிங்கிறவங்க அந்த மாதிரி சின்னதாக செஞ்சு பாருங்கள். நான் இப்போ எண்ணெயிலே தான் பிழிஞ்சு விடுறேன். உங்களுக்கு எண்ணெயிலே இந்த மாதிரி பிழிய வரும்னா நீங்கள் ஈஸியாக அப்படியே நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம். நல்லா செவந்து கிறிஸ்பியாக வெந்து வந்துருச்சு. நம்ம கரண்டியில் ஒன்றா வந்து பிழிஞ்சு எடுக்கிறத விட இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், எல்லா முறுக்கையும் இது மாதிரி சுட்டு எடுத்தாச்சு. எப்படி நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். உடைக்கும் போதே நல்ல சவுண்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்ல கிறிஸ்பியாக சுட்டெடுங்க. நம்ம ரேஷன் அரிசி இருந்தாலே போதும், சூப்பராக இட்லி அரிசியில் செஞ்ச மாதிரி பர்ஃபெக்டாக முறுக்கு செய்யலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.